வணக்கம் நேயர்களே, எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு பாட்டு போட்டிருக்கேன் பாருங்கள், எப்படி இருக்குது நலமாக பார்த்துட்டு சொல்லுங்கள். சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு தான் முடித்தோம். சாப்பிட்லான்னு பார்த்து அந்த சாப்பிடல வீடியோ போடலான்னு பார்த்தோம். டேய் மாயா, சாப்பிட்டது தான் சாப்பாடு அடிக்கிறான் ஆறுன சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல், தயிர் எல்லாம் சாப்பிட்டோம். முதல்ல இன்னும் சொல்லலையே நாங்கள் யார் யார் போகிறோன்னு. எங்கே பாய்சண்ணா, நீங்கள் தான் லாங் வீடியோ போட சொன்னீங்க, போட்டிருக்கோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பார்க்க சொல்லுங்கள். எங்கே பாய்சண்ணா, ஆமாம் லாங் வீடியோ போடுங்க. அப்புறம் இன்னொருத்தர் யார் கேட்டாங்களா? யார் கேட்டாங்க? இன்னொருத்தர் நம்ம நேயர்கள் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதனால் லாங் வீடியோ ஒரு பாட்டு போட்டிருக்கேன். அடுத்த பாட்டு ஓடும் பாருங்க. இது வந்து இன்னொரு பாட்டு, எத்தனாவது பாட்டுன்னு பார்த்து அதை பதிவு இறக்கும்போது சொல்கிறேன். ஓகேங்களா? மணி 2 மணி. எத்தனை மணிக்கு இப்போ புறப்பட்டோம்? 11 மணி. 11 11:30 11:30 தான் நினைக்கிறேன். 11:30 மணி 2. இப்போ தான் திருப்பத்தூர் நேயர்களே. அதனால் வந்து நான் வந்து வாணியம்பாடி, ஆம்பூர், வேலூர் இருக்கேன். வாணியம்பாடி 12 கிலோமீட்டர். ஆமாம், அப்படியே நேராக போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு லாங் வீடியோ போடுறேன், பார்த்துட்டு எல்லோரும் வந்து வீடியோ போடலன்னு சொல்லாதீங்க. நிறைய பேர் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நேயர்களே. ஏதாவது வெயில்ல எங்கள் வீட்டுக்காரமாவையும் எங்கள் டாக்டரையும் கூட்டிக்கிட்டு வராத சிரமங்க. வெயிலான வெயில். நான் காலையில் எந்திரிங்க 6 மணிக்குன்னு சொன்னேன். 6 மணிக்கு எந்திரிக்கல. எந்திரிச்சு ஒரு வழியாக அப்படி இப்படின்னு புறப்பட்டு மணி 11:30 12 ஆகிடுச்சு. 2 மணிக்கு திருப்பத்தூர் வந்திருக்கிறோம். சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு வீடியோ போட்டுருக்கோங்க. வேலூர் 78 கிலோமீட்டர் இருக்குதுங்க. வாணியம்பாடி 10, சென்னை 212. அடுத்த இந்த வீடியோ முடியும் போது ஒரு டீக்கு ஒரு ஜூஸ் சாப்பிடுவோம். சாப்பிடும்போது நம்ம குட்டி பையனையும் அப்படியே ஒரு ரவுண்ட் காமிக்கிறோம். குட்டி பையன் சென்னை போயிட்டான். ஏப்பா இவ்வளோ நேரம் உள்ள வந்தால் நம்ம வண்டி பார்த்தோன்னா முத்துறா. என்ன இனோவா கிறிஸ்டா இவ்வளோ நேரம் உள்ள வந்தார். நம்ம வண்டி பார்த்தோன்னா அமுத்துறாரு. நம்ம வண்டிக்கு அந்த வண்டிக்கு என்னப்பா என்ன? அப்பா தம்பி SRS இவ்வளோ நேரம் உள்ள வந்தார் நேரில். நம்ம வண்டி வருதுன்னு சைடு வாங்கிக்கிறோன்ட்டு அவர் முன்ன போகிறாரு. சரி போகட்டும் விடுங்க. அதனால் வந்து
ஏர்லியாக புறப்பட்டுருந்தவங்க கொஞ்சம் ஜிலு ஜிலுன்னு புறப்பட்டுருப்போம். வெயிலில் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் எங்கள் டாக்டரும் இந்த மாதிரி பலி பண்ணுறாங்க. நேரமாக எந்திரிச்சு வாங்கன்னு சொன்னால் கேட்கவே இல்லை. என்ன பண்ணுறது? செல்லை பிடிக்க வைக்கணுமா? அதனால் வந்து வெயிலும் கொஞ்சம் தாக்கம் அதிகமாக இருக்குது. இங்கே வர வர நம்ம ஊரில் 100 தான். வர வர 100, 103 வேலூர்கிட்ட போக போக அதிகமாகுதுங்க. இன்னும் கம்மியாகும்னு பார்த்தா கம்மி ஆகிற மாதிரி தெரியல. அதனால் அப்படியே முள்ள உரட்ட வேண்டியதுதான். உருட்டு ராஜா உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வந்து நேரம் தவறாமல் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வண்டி நகர்த்தலாம்னு நகர்த்திக்கிட்டு இருக்கோம். ஹீட் அதிகமாக தான் அடிக்குதுங்க. அப்புறம் உள்ள நம்ம என்ட்ரி ஆகும்போது தான் ஃபேரன் ஹீட் குறைய மாட்டேங்குது. அடி வெயில் நல்லா செம்ம வெயில் அடிக்குதுங்க. எல்லாமே இந்த பக்கம் எல்லாம் முதல்ல காடாக இருந்துச்சு. பூரா மெயின் ரோடு வந்தாலும் எல்லாம் பூரா ஃப்ளாட் போட்ட மாட்டேங்குது. நேரில் ஆஃப் பண்ணுறியா? வெயிலில் வந்து 12 to 3, 3:30 வரைக்கும் யாரும் போக வேணான்னு சொல்கிறோம். நாங்களே போகிறோம். சரி, ஏதோ ஒரு நாளைக்கு தானே கோயிலுக்கு போகிறோம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. தினமும் தான் போகக்கூடாது. ஏதோ ஒரு நாளைக்கு போகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வந்து நேரில் இந்த 2 வீலருங்கன்னா நடு ரோட்லேயே தான் போகிறோம் பாருங்க. ஒரு ப்ளூ சட்டைக்காரன் பாருங்க, நவரானா பாருங்க. எவனுமே நவரதில்லைங்க. நாம் தான் ஸ்லோ பண்ணிக்கணும், நாம் தான் முள்ள போய்க்கணும். அவனுக்கு யாரும் நவரட்டானுவான். நம்ம ஹீட்ரு மிஷினில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க இங்கே. இப்போ வாணியம்பாடி, பெங்களூர். இது நாங்கள் பனி டயரோட என்ன நம்மளை காமிக்கலிங்களா? சரி சரி, இந்த பதிவு முடியும் போது கண்டிப்பாக குட்டி பையனையும் நாங்களும் அப்படியே ஒரு வெள்ளோட்டமாக பதிவு முடியும் போது காமிக்கிறேன் பாருங்கள். ஆச்சு, நாம் வந்து இது எங்கே இப்போ வந்து நாம் பைபாஸு டச்சப் பண்ண போகிறோம். டச் பண்ணுறோம். கிருஷ்ணகிரி பைபாஸை, வாணியம்பாடி பைபாஸை டச் பண்ணுறோம். அது லெஃப்ட்டு திரும்பினா கிருஷ்ணகிரி, ரைட்டு திரும்பினா சென்னை. இது ஒரு பாலம், குறுக்கு பாலம் ஒன்று வரும், சின்ன பாலம். இது தெரியாது போயிட்டா அந்த பக்கம் இந்த
தெரியாது போயிட்டா நாம் நேராக கிருஷ்ணகிரி போய் இறங்கிடுவோம். பாரு மம்முட்டி மம்முட்டி மாதிரி போகிறான் பாரு. லெஃப்ட் திரும்பிட்டான் மம்முட்டி வரதான் வந்துட்டான். இவன் தான் மம்முட்டி மாதிரி வரான். இங்கே பாரு மனுஷனானுங்களாம் பாருங்க. ஒருத்தவங்க இல்லைங்க எவனுமே ஒரு 2 வீலர் இருக்காருங்க. ஒரு வண்டி வருது எது வருது உள்ள வந்து போதும் எதுவுமே ஒரு இது இல்லாத இருக்கானுங்க. என்னங்க போங்க. ஏப்பா உரையுது கீழே அவ்வளோ வெயிட் இருக்குப்பா. வெயிட் எடுத்து இங்கே வைக்கணும்பா. நீ பின்னாடி வச்சுன்னா இன்னும் வைக்கல மோதான் சிலிண்டரோட சேர்த்து. என்ன வெயிட் பையில எடுத்து இங்கே காலுக்கிட்ட வைங்க. காலை கிட்டிட்டு ஒரு காலை தலையில வைக்கிறது. இங்கே பைய 2க்கு வச்சுட்டு நீ பின்னாடி கூட உட்காரலாம். காலை தலையில வைக்கிறது. ஏன்னா தண்ணி வெயிட்டு பின்னாடி இருக்குது, எல்லா வெயிட்டும் பின்னாடி இருக்குது. மொல்ல விடுங்க. ஸ்பீட் பிரேக் வந்தா உங்களுக்கு மொத்தத்தில் வண்டி வந்து ஸ்பீட் பிரேக் வந்தா மொல்ல விடுங்க. போகிற ஸ்பீட்லேயே கொஞ்சம் ஸ்பீட் பிரேக் விட்டா அப்படிதான் இருக்கும். பைபாஸ் இணைந்து விட்டோம். பைபாஸ் சாலை 6 வழிச்சாலை கிருஷ்ணகிரி டு சென்னை. அதில் வந்து நாங்கள் பாதியில் வந்து பூந்துக்கிட்டோம். ஆம்பூரில் இதில் திருப்பத்தூர்லேருந்து கிராஸாக வந்து நாங்கள் சாலைக்கு வந்து விட்டோம். பைபாஸ் சாலைக்கு வண்டி எவ்வளோ அமுத்தினாலும் போக மாட்டேங்குது வெயிலில். சரியான வெயிலுங்க. அன்றைக்கி நேற்று வந்து வேலூரில் 105, இப்போ வந்து 103 காமிக்குது. பக்கத்தில் போக போக என்ன அதிகம் காமிக்க நேயர்களே. பைபாஸ் சாலை வேணும்னா பண்ணுவீங்க. நல்ல வெயில். ஏன் தலை வைக்குதா? மாத்திரங்க சைடில் பையில இருக்குமா? இது லெக்கா பார்க்க வாந்திலாம் வரல. பல்லவர் ரோட்டோட வண்டி ஸ்லோ பண்ணி ஓட்டுங்க. வண்டி போகுது. வண்டி பைபாஸில் அருமையாக போகுதுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருப்பா டோலா பாரு. உள்ள கை விட்டு பாரு. கிழிச்சிக்காத. எதுக்கு ஆட்ற வண்டிய படக் படக் படக்குது இருக்கா? நீ வண்டி இப்படி ஓட்டுப்பா. எங்கப்பா போகுது வண்டி? ரொம்ப ஓரம் போகுது வண்டி. இப்படி வாங்க கருமா. அது உனக்கு அப்படி தெரியும். நான் ஓட்டம் கரெக்டாக தான் விட்றோம். சரி நீங்க இப்படி வாங்க. கொஞ்சம் ஏன் அப்படியே ஏறிக்கிட்டு போறீங்க? எங்க செவுத்துல இடிக்கிறதுக்கா? வெள்ளை கோடு தான் இருக்குது.
பெரிய புழு பையில சைடில் தெரியுமா ஒரு கவர் மருந்து கவர். இந்த சைடா இந்த சைடு அந்த சைடு தெரியல ஒரு கவர் இருக்கும் பாரு. பொல்லப்போ புள்ள மேலே நின்றுட்டு இருக்கேன். என்னடா வேணா தண்ணியை நீ ஊத்துல எப்படி வண்டி எடுத்தா? இந்த தண்ணி அந்த தண்ணி தர சொல்ல. ஒரு நிமிஷம் இருங்க. உட்காருப்பா. மாத்திரை அவ்வளோ வச்சுக்கிட்ட பையில வச்சுக்கோ. உட்காரு நீ. இந்தம்மா உட்கார். உட்காந்துக்க மாத்திரை என்கிட்ட இருக்கு. 24 மணி கூலிங்ல வச்சு அடிக்கிறீங்களா உடம்ப? இதே இல்லையா? ஏசியில் அடிக்கிறீங்க, கூலிங் அடிக்கிறீங்க, இதில் அடிக்கிறீங்க. இந்தா, யா கீழே போ. கையில வாங்க. 6 வழி சாலை பாருங்க. 3 வண்டி போகுதுங்க வரிசையா. ரயிலா போகும். ம். அது போட கேட்க உண்டை. லட்சுமி பஸ் சர்வீஸ். நீ நடுமத்தில் போந்து போ. வடிவேல் சொன்னாரு. அதனால் வந்து நம்ம எங்கா பாய்ஸ் தம்பிக்காக இன்னைக்கு லாங் ட்ராவல் போட்டிருக்கேன். பாருங்க, பார்த்து ரசிக்க வேண்டும் நேயர்களே. ரசித்து எண்ணிக்கவை சப்போர்ட் பண்ணுங்க நேயர்களே. வெய்யிங்க கேட்குறேன். தண்ணி விட்டுக்கிட்டியா? இங்க வெளியில வச்சு. கிட்டியா தண்ணி குடிச்சாம வாடல. பாட்டில் வாங்கி வச்சிருப்பா. குடிச்சிட்டு கூட. வேற 3 லிட்டர் தண்ணி குடிச்சிருச்சு. அதனால தான் சூடு பிடிக்கல. இன்னொரு இரும்பு பாட்டில் இருக்கு பாருங்க. அதெல்லாம் குடிச்சாச்சு. இரும்பு பாட்டில் இருப்பா. கழட்டு பாட்டு. கிட்டியா இது குடிக்கிட்டியா? அது குடிக்கிட்டியா? ஜில்லுன்னு இருக்கும். இது ஜில்லுன்னு இருக்கும் உள்ளார. பரவாயில்ல போ, நான் இதே குடிச்சிக்கிறேன். தண்ணி மாதிரி எவ்வளோ தீர்ந்து போச்சுன்னு பாரு. திரும்பி ஸ்லோ பண்ண பைக்கரமா. ஸ்லோ பண்ண காரை. ஸ்லோ பண்ண. அதனால் வந்து அதான் கொஞ்சம் தண்ணி சாப்பிட்டப்பா. தண்ணி அது உள்ளே இருந்து உடம்பு சூளை காத்துக்கிச்சிங்க எல்லாத்துக்கும். நம்மளுக்குன்னு இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு எங்கள் டாக்டருக்கெல்லாம் வந்து அதாவது சமையல் கட்டை விட்டால் ஏசி ரூம்பு விட்டால் சமையல் கட்டை இப்படி இருந்திருக்காங்க. நாம் வந்து வெயிலே கிடந்து வெயிலே வேலை செஞ்சுருந்துருக்கோம். அதனால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல. இவங்களுக்கு இன்னைக்கு வந்தோன்னே மாட்டிக்கிட்டோம் வந்து. அதாவது நல்லா தோசைகளில் ஆம்லைட் ஆப்பாயில் ஊற்றுன மாதிரி சும்மா ஜொய்யுங்குது. ஏய் கம்முன்ற. கிட்டிக்கா கொஞ்ச நேரம். அதாவது வெயிலுக்கும் நம்ம உடம்பு ஏற்ற மாதிரி இருக்கணும், குளிருக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்து நம்ம உடம்பு வந்து ஒரு இதை பண்ணிக்கணுங்க ஒரு நிலையா. அதை நம்ம சொன்னால் இவங்க கேட்குறாங்க, நம்ம மேலெல்லாம் சண்டை போடுறாங்க. வாங்க வணக்கம் பேசலாம். என்ஜிகே ஜுவல்லர் வாங்க வணக்கம். ஆமாம், லைவில் உள்ள அனைவருக்கும் இரவு வணக்கம். இரவில்
இல்லை, மதிய மதிய வணக்கம். வணக்கம். ஆமாம், இரவு வணக்கம்லாம் கிடையாது. மணி இப்போ தான் 2:20. மக்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ம் மதிய சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க? ம் நாங்கள் வந்து சாப்பாடு, சாம்பார், குழம்பு, ரசம், தயிர், அப்பளம், காப்பி பழம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் கேட்காது எங்களுக்கு. சரி, ஆமா. பரவாயில்ல, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. மணி 2:30 மணி ஆகுது. எல்லாரும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பிடுங்க. சாப்பிட்டாங்க அடுத்து ஒரு லாரிக்காரு ஆட்டுன்னு ஆட்டுறாரு நடு ரோட்லயே. எப்படி போகிறதுன்னு தெரியல. ஸ்லோ பண்ணி போங்க, ஸ்லோ பண்ணி போங்க. இந்த பக்கம் போகிறாரு, அந்த பக்கம் போகிறாரு, எந்த பக்கம் போகிறாருன்னு தெரியல. எத்தனை டயர் இருக்கு பாருங்க இதில்? 6, ஆமா. 1, 2, 3, 4, 5, நல்லா ஏசி போட்டுருக்குறாங்க. 7, 42 நல்லா தூங்கிட்டு வரணும். தூக்கிட்டு வரணும். ஆ, நல்லா ஏசி போட்டதுக்காக தான் இந்த அடி இப்படின்னுட்டே வராங்க. 7, 42, 50 டயர் இருக்குது இதில். ஆமாம். என்ன எடுத்துட்டு போகிறாங்க? என்னத்தை எல்லாம் தூக்குறாங்க? சோளு. இப்போ தான் வெயில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. ஆமாம், வெயில் இல்லை இருந்தாலும் பேரன் கேட்டு குறையிலல்ல. வெயில் அதை நம்ம மறைச்சிக்கிச்சு. இல்லைன்னா வெயில் நல்லா போட்டு தாக்கும். அதனால் வந்து டூ வீலர் பாட்டு அங்கே இருக்கு, அங்கே தானே போகணும். பாருங்க, நேரில் கீதா சிஸ்டரும் வராங்க, டாக்டரும் வராங்க. வெயிலுக்கு அனல் தாங்கலை. ஆம்பூர் வந்துட்டோம். இன்னைக்கு பிரியாணி ஷாப்லாம் பிரியாணி வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு ஏதோ சாம்பார், ரசம், இதோடய கூட்டிகிட்டு போகிறாங்க. bypass. ஆம்பூர் நேரத்தில் பிரியாணிக்கு பெயர் போன இடம் ஆம்பூர். வரும்போது நைட்டே சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மக்கள்லாம் நம்மளை தான் இன்றைக்கி ஏமாற்றி கூட்டிகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு வரும்போது நைட்டு சிக்கனா நைட்டு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா? கேனை நம்ம தள்ளி விட்டு நம்ம தூங்காமல் கேன் எடுத்து கீழே வைப்பா. சரி கூட தூக்கிட்டு வருவா. காரங்கிட்ட கொடுத்து வைப்பா, தூக்கிட்டு வரட்டும். நாமள வேணாங்கிறான், நீ தூக்கி வைய. என் காலம் உங்களுக்கு தலைமையில் வைக்கிறதா? இன்னும் கொஞ்சம் கேனை நவுத்துட்டு கிட்டியா, நவுத்துட்டு நல்லா படு. இந்த பை கீழே போடு. இப்போதான் நல்லா இருக்குதா? பழங்கள்லாம் நசுக்கி போறாருமா. சீட்டு கடையில் தெரியுமா? கீழே இருக்கு சீட்டு கடையில் நல்லா இருக்குதா? பண்ணாங்க. ஐயோ எல்லாம் நசுக்கிப்போ, கச தான் ஆயிரும். பையன் கீழே வை. இப்படி போட்டா பையன் நல்லா போட்டு இடத்த கூட அடிச்சு ஆப்பிள் திங்க போகிறோம். ₹100 5 பழம். கேனை நவுத்து என்ன கொஞ்சம் தொண்டையில் அடிபட்டு கேனை நவுத்து இன்னும் கொஞ்சம் நவுத்து விடு. செவுத்து வரோம். புழுக்குட்டிச்சா? சரி அந்த பக்கம் போய் வாங்க. வணக்கம். பாருங்க, இப்போ ஸ்டார் பிரியாணி எல்லாம் ஹோட்டலும் வருதுங்க இன்னைக்கு. போது விடு. காஞ்சில போது. இந்த பக்கம் விட்டு ஆம்பூரில் காஞ்சில விட்டு போது விட்டு. நீ இப்படி உட்காந்து இந்த பக்கம் சாஞ்சிக்கோ.
காய்ச்சலாக இருக்கு நேயர்களே. சரி நேயர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ போடும்போது நேரலை போடுறேன்.